எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மழை காலம்லாம் முடிஞ்சிச்சு, பனிகாலம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமே வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்மளுக்கு வந்து சில்லுன்னு என்ன சாப்பிடணும்னு இருக்கும். வெளியே இருந்து வந்தா கூட ஃப்ரிட்ஜை தான் திறந்து பார்ப்போம். ஐஸ் வாட்டர் இருக்கா அப்படிதான் பார்ப்போம், தண்ணி இருக்கா, ஜூஸ் இருக்கா அப்படிதான் தேடுவோம். அந்த மாதிரி தேடும் போது நம்ம ஒரு ஈஸியான ஒரு வீட்லயே வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் இது பேரு. ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் சிம்பிளா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்க கூட சரி, வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்களும் சரி, நம்மளுமே கொஞ்சம் எங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரே தண்ணி தாக எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி சில்லுன்னு குடிக்கலாம். ஹெல்த்தியா பொருளும் இதுல போடுறோம் நம்ம, அதனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு முதல்ல சப்ஜா விதை ஊற வச்சுக்கலாம். இந்த சப்ஜா விதை வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்ல தான் போட்டு ஊற வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம லெமன் ஜூஸ்லயும் போட்டு சாப்பிடலாம், இளநீர்ல ஊற வச்சு சாப்பிடலாம். சாதாரணமா நம்ம வீட்டுல குடிக்கிற தண்ணியில கூட இதை ஊற வச்சு போட்டு கேன்குள்ள போட்டு குடிச்சோம்னா இந்த வெய்ய நாள்ல வந்து உடம்பு சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வீட்டுல இது எப்பவுமே ஊற வச்சு வாட்டர் கேன்ல போட்டே வச்சிருக்கோம், தவளையிலயும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டு இதை ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி இவன் ஊறட்டும் ஒரு பக்கமா. இவன் ஊறத்துக்குள்ள மீதி வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஜவ்வரிசியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க முன்னாடி ஊற வச்சிட்டீங்கன்னா வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இவனை வேக வைக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ஒலை கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ள ஜவ்வரிசியை போடலாம். அப்படி போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா பலன்னு ஒரு ஜவ்வரிசி இந்த பிசு இல்லாம இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இதை வேக வச்சு நம்ம வடிச்சு பச்சை தண்ணியில கழுவி எடுத்துக்கணும். இதை அப்போ உங்களுக்கு வந்து தனித்தனியா வரும் அந்த பால்ஸ். நம்ம ஜூஸ்குள்ள போடும் போது நல்லா இருக்கும் அது, அந்த கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ்குள்ள போடும் போது. அதுக்காக தான் இப்போ இதை கொதிக்கிட்டோம். இங்க பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய். இது வந்து இந்த மாதிரி பலன்னு வரதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்கிறோம். இந்த ஊற வச்சு வடிச்சதை இதுல சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இங்க பாருங்க, நம்ம ஊற வச்சுட்டு போடுறதுனால எவ்வளவு சீக்கிரமா வெந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இவன் அப்படியே சிம்மில் வச்சு வெந்துட்டே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஜல்லி செய்ய போயிடலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் இப்பதான் வைக்கிறாங்க, ஆனா வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன், சாரி. இதை வச்சிருக்கேன், வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊத்துறேன். ஒரு சொம்பு இல்ல, ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊத்துறேன். போதும். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இது எதுக்குன்னா நம்ம ஜெல்லி செய்ய போறோம், பைனாப்பிள் ஜெல்லி செய்ய போறோம். அதுக்கு வந்து என்னென்ன போட போறோம்னா, கடல் பாசி ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், 10 கிராம் பாக்கெட்டு. எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸும் பைனாப்பிள் கலர், ஆரஞ்சு கலர். இதை போட்டு நம்ம இப்ப பைனாப்பிள் ஜல்லி செஞ்சிடலாம். முதல்ல தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்க பாருங்க, ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வெந்துருச்சுன்னா பாருங்க எவ்வளவு, இப்படி எடுத்த உடனே பாருங்க கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு நல்லா. ஏன்னா இது ஊற போட்டதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. சுடுது கை வைக்க முடியல. எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்ப வந்து இதை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு இவன் மேலேயே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி விட்டுக்கலாம். அப்பதான் அது வந்து ஒட்டாம ஒரு தனித்தனியா. அதாலதான் இப்ப வந்து பாருங்க, இப்ப தெரியுதா நல்லா வெந்துருச்சு கண்ணாடி மாதிரி. அவ்வளவுதான், இவன் வந்து ஓரமா இருக்கட்டும். இப்ப அடுத்து வந்து நம்ம ஜல்லிக்கு போயிடலாம். ஜல்லிக்கு தண்ணி சூடாயிட்டே இருக்கீங்க, கொதிக்கணும். கொதிச்சோன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, நான் எடுத்து வச்சிருந்த கடல் பாசி வந்து இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்குது. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இப்ப இந்த எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். கொட்டி கலக்கிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி ஒரு கரையட்டும். இங்க பாருங்க, இது கரையக்கூடிய நம்ம வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். 2 சேர்ந்தா போல கரைஞ்சு வரும். உங்களுக்கு வந்து இந்த ஜல்லி செய்யும் போது கலர் இல்ல, நான் ஒயிட் ஜல்லியே போதுன்னா விட்டுருங்க. நான் வந்து இது ஆப்ஷன் தான், நம்மளுக்கு ஆப்ஷன் தான். அது தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையெல்லாம் விட்டுலாம். நான் வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர், கொஞ்சமா ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன். வீடியோக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஆமா, இதுவுமே வேணும்னா தான் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சமா அங்க பாருங்க கொஞ்சோண்டு தான், ஒரு சிட்டிகை தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சோண்டு எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் கடையில விற்பாங்க, அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். வெனிலா எசன்ஸ் ஒரே ஒரு மூடி. இது வெனிலா எசன்ஸ் தான் போடுறோம். வெனிலா எசன்ஸ் இல்ல, பைனாப்பிள் எசன்ஸ். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். ஆமா, அதான் அதுதான் போடணும். இல்ல எப்பவுமே நான் தான் தப்பா பேசுவேன். எனக்கு கம்பெனி கொடுக்க சௌமியாவும் இருக்காப்போ. பெருமையாமா? ஆமாமா, நம்மளுக்கு நல்லா வேணுமோ அதை ஊத்திக்கலாம். ஆமா, இந்த கடல் பாசி வந்து நம்மளுக்கு கரைய இது திக்கு கொடுத்துரும் அழகா. அதனால கலரிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம். இங்க பாருங்க, நம்ம போட்ட அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நல்லா எல்லாமே ஒண்ணு போல சேர்ந்து கரைஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இந்த தட்டுல மாத்தலாம். ஏன் ஆற வைக்கிறேன்னா, தூக்கி தட்டுல ஊத்திட்டா தட்டை தூக்கி போய் வைக்க முடியாது, ஃபேன் காத்து. அதனால ஆறினோட தட்டுல ஊத்திக்கலாம். தட்டுல ஊத்திக்கிறேன். ஊத்தி இவனை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம்.
நல்லா கட்டியா ஜல்லி மாதிரி இல்ல, ஜல்லி தான் வரும். இது ஜல்லி ஆகி வரட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நான் சொல்றாங்க பாருங்க அவங்க. இப்போ வந்து ஜெல்லி ஆற வச்சிட்டோம். ஜெல்லி ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசிக்கு வந்து கொஞ்சம் பவுடர் போட்டு கலர் எல்லாம் பூச போறோம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மா வேணான்னாங்க, எனக்கு வேணும்னு. சௌமியா தான் போட சொன்னேன். நான் எப்படியும் இதை வேணான்னு சொல்லுவேன். சும்மா ஒரு துளி. இது வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரோஸ் மில்க் எசன்ஸ். அதுதான். இது வந்து கலர்ஃபுல்லா தெரியும் ஜவ்வரிசி, அதனால எவ்வளவு கொஞ்சமா போட்டு எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா. இது வேணும்னா போடுங்க, இது கண்டிப்பா போடணும்னு அவசியம் இல்ல. லைட்டா ரோஸ் மில்க் ஃபிளேவரும் அதுல வரும்ல, அதனாலயா பாத்துக்கோங்க. இப்போ இவன் அப்படியே ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து இப்போ கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்றதுக்கு ஸ்டவ் பத்த வச்சு அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல வந்து 2 பாக்கெட் பால் ஊத்துறேன். திக்கான பாலா எடுத்துக்கோங்க. திக்கு பால் எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணியா இருக்கிற பால் எடுத்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா வரும். அதனாலதான் கஸ்டர்ட் மில்க் பண்ண பால் வச்சாச்சு. நம்ம கஸ்டர்ட் மில்க் பண்றதுக்கு கஸ்டர்ட் பவுடர் கடையில வாங்கி யூஸ் பண்ண போறதுல நம்ம வீட்டுல இருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவு வச்சுதான் நம்ம செய்ய போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கோம், கஸ்டர்ட் மில்க் வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா இந்த வீடியோவை அந்த வீடியோல இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லா 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமா எவ்வளவு கொஞ்சமா போடுற பாருங்க, கொஞ்சோண்டு எல்லோ கலர். இதுவுமே தேவைன்னா போட்டுக்கலாம். நீங்க கண்டிப்பா கடையில வாங்குற மாவுல கலர் கொடுத்துருப்பாங்க. அதேதான். இப்போ நம்ம இதை போட்டுட்டு ஒரே ஒரு மூடி வந்து வெனிலா எசன்ஸ் இதுல சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மூடி, ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ இதுல வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாவ், தண்ணி ஊத்துனா கலர்ஃபுல் ஆயிடுச்சுல. ஆமா, கடையில வாங்குற பவுடர் இப்படிதான் கலர்ஃபுல்லா ஆயிடும். நம்மளுக்கு ஆனா பார்த்தா தெரியாது, நம்ம வீட்லயே இது இவ்வளவு ஈஸியா பண்ணிக்கலாமா அப்படின்றத அப்பதான் நமக்கு தோணும். பால் கொதிக்குது, இங்க பாருங்க. இப்போ நான் வந்து 1/4 கிலோ சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கும் 2 பாக்கெட் பாலுக்கு. நம்ம பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம், முதல்ல போடும்போது கம்மியாவே போட்டுக்கலாம். சக்கரையும் கரைஞ்சிச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச இந்த கார்ன்ஃபிளவர் மாவு, எசன்ஸ் இதெல்லாத்தையும் கலந்து இதுல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி திக்கா வர வரைக்கும் கலரிக்கினே இருக்கலாம். கை விடாம கலருங்க. ரொம்ப திக்காம வேணாம், ரொம்ப லூசாவும் வேணாம். கரெக்டா நம்மளுக்கு இந்த பதம் வரணும். இது கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கு பாருங்க. இந்த பதம் வரும்போது கொஞ்சம் தண்ணி விட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும், கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். ரொம்ப திக்காம இருக்க கூடாது. நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க்கு வந்து திக்கா ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சோம். இது வேற, இது வந்து நம்மளுக்கு வந்து ஜூஸ் மாதிரி. ஆமா, ட்ரிங்க்ஸ் மாதிரி. அதனால வந்து இது கொஞ்சம் இந்த திட்டம் இருக்கணும். இது ஆறுனா மறுபடியும் திக்காவும். அதனால இது போதும், கரெக்டா இருக்கும் இது. சரிங்களா? இப்ப இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இவன் வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம ஃபேன் காத்துல வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணணும். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் பொடிச்சுக்கலாம் மிக்சியில போட்டு. இது கண்டிப்பா போட்டுக்கோங்க. இது போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கும் நல்ல பொருள் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்குதான் இங்க பாருங்க, பொடிச்சிட்டேன். 1 பாதிமா கொஞ்சம் நிறையவே பொடிச்சிட்டேன். இதுல வந்து பாதி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிச்சுன்னா பசங்க கலட்டா பண்ணுங்க. பாதி கொஞ்சம் அதான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருவேன். இது கூட பேசினே அரைச்சிட்டேன். நான் அதனால மாட்டிக்கினேன் கேஸ்ல. இதுல பாதி போடணும்னாங்க, அதுல கால்வாசி தான் இருக்கு. இது வந்து மேல நம்ம வந்து என்னது கார்னிஷ் பண்றது. அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருந்த ஜெல்லியை பார்க்கலாம். ஜெல்லியை ஆற வச்சு ஃப்ரீசர்ல தூக்கி வச்சுட்டா சீக்கிரம் ஆகணும்னு சௌமியா. அது ஆகுறது இல்லாம அங்க பாருங்க, இதெல்லாம் நோண்டி பாட்டா கழட்டி வச்சுட்டா பாருங்க. எப்படி இப்படியாமா பண்ணுவீங்க? அவ முதல்ல ஆசை எது பாருங்க, எங்களை கட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. முதல்ல நான் கட் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் அந்த அம்மா நல்லா இல்லையா, அதனால வேணான்ட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, சூப்பரா வருது. நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி, ஐயோ கொனையா போகுது நான் கட் பண்றது. நேரவா வந்துருச்சு. ஸ்கேல் எடுப்பாமா? சீப்பா இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டேன். 999 பீஸ் கட் பண்ணுங்கம்மா. இது ரொம்ப திமிரு. ஏன் இப்படி சொல்லுதுக்குன்னு கேளுங்களேன், வாயே குத்துவேன். இப்ப வந்து இதை இப்படி கட் பண்ணணும். வாவ், அம்மாக்கு என்ன ஒரு திறமை. நெக்ஸ்ட்ல கட் பண்றாங்க பாத்தீங்களா, வந்துருச்சு. அழகா வைப்போம். இப்ப அத இப்படி இங்க பாத்தீங்களா முத்துக்கள். இருங்களாமா காமிக்கலாம். ஒண்ணு முத்துக்கள் இந்த கலர்ல இருக்க மக்கிய. அது ஒரு மாதிரி எப்படி சொல்ற மாதிரி அழகா இருக்கு. டைமண்ட் இந்த கலர்ல இருக்கு. டைமண்ட் ஷேப்ல இருக்கு. உங்க அம்மா செஞ்சது. இங்க பாருங்க, நமக்கு வச்ச கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லயே வச்சு கூல் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருந்த ஜல்லியும் ரெடியா இருக்குது. ஜவ்வரிசியும் நல்லா ரெடியா இருக்கு. கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. சப்ஜா விதையும் ஊறிடுச்சு ஜம்முன்னு. அப்புறம் பொடி பண்ணி வச்சிருந்த பாதாமும் முந்திரியும் இப்போ வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம்.
கலர்ஃபுல்லா அட்டகாசமா ஜம்முன்னு வந்து கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணியாச்சு. இதே மாதிரியே கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் லைக் ஷேர் பண்ணி பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.